ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரேட் ஸ்டுடியோ கிளப். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டோட டோட்டல் அக்கௌண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ எந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணோம், எவ்வளோ அமௌண்ட் ஃபண்டிங்ல ஸ்டார்ட் பண்ணோம், ஸோ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்னி டேட் வரைக்கும் நம்ம மார்க்கெட்ல என்னென்ன விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ணி மேனேஜ் பண்ணியிருக்கோன்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, வாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மோட பேர் வந்து ஜெரோதா கைட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜெரோதா கைட்டில் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் தான் அக்கௌண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். என்ன ரீசன் என்ன, லைக் கிளைண்ட்டோட அக்கௌண்ட் வந்து அந்த டைமில் வந்து ஓப்பன் பண்ண முடியல. லைக் டியூ டு லைக் கேவிசி ப்ராசஸ் அந்த ஒரு எரர்லாம் இருக்கிறனால நம்மளால வந்து அவரோட பேரில் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ இது நம்ம எவ்வளோ அமௌண்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, வித் 1 lakh கேபிட்டலில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இல்லை, ஸோ 1 lakh ஸ்டார்ட் பண்ணோம். இந்த அக்கௌண்ட்டில் இருந்து ஒன் செகண்ட் நம்ம கன்சோலுக்கு போனோம். ஸோ 1 second, எஸ். ஸோ டச் பண்ண உடனே லைக் கன்சோல்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்க. இது நம்ம டச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ரீடைரக்ட் ஆகும். இங்கே ரிப்போர்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அங்கே வந்து பிஎன்எல் செலக்ட் பண்ணுறோம். பிஎன்எல் செலக்ட் பண்ணோன்னே ஈக்விட்டி அண்ட் கம்பைன் ப்ராஃபிட். நம்ம ஈக்விட்டினா வெறும் நம்ம ஈக்விட்டியில் மட்டும் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து ரியலைஸ்டு ப்ராஃபிட், கம்பைன்டு ப்ராஃபிட் இருக்குது. நம்ம கம்பைண்டாகவே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் எப்போதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் 1 இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நவம்பர் 1. ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஜனவரி 31 வரைக்கும் நம்ம இந்த அக்கௌண்ட்டை வந்து இங்கே ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஜனவரி 31 செலக்ட் பண்ணுறோம், லோட் பண்ணுறோம். ஸோ லோட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் வந்து கிளியராக இங்கே நவம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் நம்ம என்னென்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கோன்றது இங்கே டோட்டலாக நம்மளால் பார்க்க முடியும். அம்புஜா சிமெண்ட், பெல், பர்கர் பாயிண்ட், பிவிசிஎல், கோல் இந்தியா, டாபர் டோட்டல் ப்ராஃபிட் வந்து 6420. ஸோ சார்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1850, 429 ருபீஸ் சார்ஜ் வந்து அதர் சார்ஜஸ் வந்து டெபிட் ஆகிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 4810. ஸோ வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருக்கோம், பை ப்ரைஸு, செல் ப்ரைஸு, எத்தனை குவான்டிட்டி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து நம்ம இது வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, டிசம்பர் 11 இருந்து ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆனனால நம்ம பெருசாக இந்த ப்ராஃபிட்லாம் எதுவும் புக் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லைக் இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டிங்ஸை வந்து நம்ம டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெரோதா கிட்டேயே நம்ம வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 40,000 வந்து நம்ம வந்து அவங்ககிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்து நம்ம கிரெடிட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அலைன்ஸ் ப்ளூன்னு வெப்சைட், இது ப்ரோக்கரேஜ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேர்லேயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவரோட பேர் வந்து லோமடா வெங்கட் பிரசாத். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைக் மறுபடியும் வந்து லைக் போட்டுக்கு போகலாம். ஆப்ஸுக்கு போயிட்டு போட்டு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீடைரக்ட் ஆகுது. ரீடைரக்ட் ஆன உடனே மறுபடியும் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. அதை நம்ம டச் பண்ணும்போது பிஎன்எல் ஆப்ஷன் காமிக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம Feb 28 இருந்து நம்ம இந்த அக்கௌண்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். இங்கேயும் ஈக்விட்டி தான் நம்ம செலக்ட் பண்ணணும், ஏன்னா அதில் மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் இப்போதைக்கு. ஸோ கம்பைன்டு ப்ராஃபிட் செலக்ட் பண்ணிக்கும். ஸோ டேட் இடத்துல வந்து February 28. ஸோ டில் டே 27 வரைக்கும் நம்ம வந்து லோட் பண்ணலாம். எஸ், லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து க்ரீன் ரெட் இருக்கு இல்லையா, லாஸை புக் பண்ணியிருந்தால் ரெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், க்ரீன் பண்ணியிருந்தால் ப்ராஃபிட்ன்ற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஸோ ரியலைஸ்டு ப்ராஃபிட் ஒரு 4140 சார்ஜஸ் வந்து காமிக்குது, நெட் ப்ராஃபிட் காமிக்குது. அதே மாதிரி வந்து நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோன்ற எல்லா என்டையர் டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே நம்ம பார்க்க முடியும். டாடா ஸ்டீல், ஓஎன்ஜிசி, கல்யாண் ஜுவல்லரியில் பண்ணியிருக்கோம், ஐஓசியில் பண்ணியிருக்கோம், நிப்பானில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து டோட்டல் டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இது வந்து கிளைண்ட்டோட அக்கௌண்ட்டு தான் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி இது வரைக்கும் இந்த அக்கௌண்ட்டில் தான் அவருக்கு ஆப்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மூவிங் ஆவரேஜுங்க. ஸோ மூவிங் ஆவரேஜ் ரீசனுக்காக நம்ம பண்ணுறோம்னா, எந்த ஒரு ப்ரைஸாக இருந்தாலும் அந்த மூவிங் ஆவரேஜை சப்போர்ட் பண்ணி டச் பண்ணி தான் பவுன்ஸ் ஆகும். ஸோ அது வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் அந்த ப்ரைஸ்ன்றது மூவ் ஆகும். ஸோ மூவிங் ஆவரேஜ்ன்றது எஸ்எல் ஹண்டிங்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்எல் ஹண்டிங்ன்றது ஃபுல்லா சைக்காலஜி கேமுங்க இது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹிஸ்டரியை நீங்க பார்த்து நீங்க ட்ராப் பண்ணி அந்த என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிரேக் அவுட்ன்றது உங்களுக்கு ஜென்ரலாவே தெரியும், பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன்ன்றது நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேசியான ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த டைம் ஃப்ரேமுக்கு வேணா நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு லாங் டேர்ம் வியூ வேணும்னா அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா நான் ரீசெண்டா உங்களுக்கு ஒரு ஸ்டார்ஸ்ல போட்டிருப்பேன், எலியாட் வேவ் தியரி. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க வந்து இதுல கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு ஓவரால் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ்ன்றது உங்களால
ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பில்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட லைவ் ட்ரேட்ஸ்ன்றது நான் எடுத்துட்டு இருப்பேன். அந்த லைவ் ட்ரேட்ஸை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அதை லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதில் ரெகுலர் பேசிஸில் நான் என்ட்ரி எக்ஸிட் என்ன ரீசனுக்காக நான் எக்ஸிட் ஆகியிருக்கேன், என்ன ரீசனுக்காக நான் என்ட்ரி இந்த இடத்துல ஆகியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஸோ என்னோட ட்ரேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து காப்பி பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அலைன்ஸ் ப்ளூ ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு டிமேட் அக்கௌண்ட் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ பர்சனல் வாட்ஸ்அப் நம்பரும் நான் வந்து உங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை காப்பி எப்படி பண்ணணுன்றது ஐ வில் கைட் யூ அண்ட் ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஒரு புது விஷயம் எதாவது நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க, அந்த மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் see you, bye bye.